கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. உங்கள் மத்தியில் மீண்டும் ஒரு கேள்விக்கு பதில் கொடுக்க கற்றுக்கிட்டு செய்தால் கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறேன். சகோதரன் சாமுவேல் இன்னும் நிறைய கேள்வி கேட்டிருக்காங்க. 4 கேள்வி, அந்த 4 கேள்வியும் ஒரே மாதிரியான கேள்வி தான். அதாவது வாட் இஸ் த மீனிங் ஃபார் ஓஷுவா, அந்த யெகோஷுவாவில் ஓஷுவாங்கிற அர்த்தம் என்ன, அண்ட் வாட் இஸ் த மீனிங் ஃபார் இந்த ஹோக்குள்ளது நான் ஆல்ரெடி இன்னொரு இதில் நான் கொடுத்துருக்குறேன். இன்னொரு கேள்விக்கான அர்த்தத்தில் நான் கொடுத்துருக்குறேன். அடுத்தது யா இஸ் அவர் காட் நேம், ஐ நோ இட் வெல். What means Oshua? What does Oshua means? What does Ho means in Hebrew? இப்படி பல கேள்விகள் என்ன செஞ்சுருக்கிறாங்க, கேட்டிருக்கிறாங்க. இப்போது இந்த கேள்வி இந்த கேள்வியில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கேட்ட முதல் கேள்வி, ரெண்டாவது கேள்வி நீங்கள் பார்த்தீங்கன்னா யாங்கிறது கர்த்தருடைய பெயருங்கிறது எனக்கு தெரியும், ஆனால் ஓஷுவாங்கிறதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. இந்த யாங்கிற வார்த்தை இது கர்த்தருடைய பெயர். அப்போது ரிமைனிங் ஓஷுவான அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுங்க. அது ரொம்ப அருமையான ஒரு கேள்வி தான். ஆனால் பாருங்கள், இன்னும் சில நேரம் சிலவங்க ஓஷூனா என்ன அர்த்தம்னு கேட்பாங்க, இன்னொன்று ஹூனா என்ன அர்த்தம் கேட்பாங்க, போன தடவை ஹோனா என்ன அர்த்தம்னு கேட்டாங்க. இப்படி பலவிதமான கேள்விகளை கேட்க உண்டு. ஆனால் ஒரு காரியம் ஞாபகம் வச்சுக்கிடணும், அதாவது இந்த நம்மளுடைய இரட்சகருடைய பெயர், த மீனிங் ஆஃப் த நேம் ஆஃப் அவர் சேவியர், நம்ம இரட்சகருடைய பெயரின் அர்த்தம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா யெகோவா சால்வேஷன், அதாவது யெகோவா அவர் இரட்சகர், அதாவது இரட்சணியம் அப்படின்னு சொல்லி அர்த்தம் வரும். பார்த்துக்கோங்க, யெகோவா இஸ் சால்வேஷன். அதாவது நம்மளுடைய இரட்சகனுடைய பெயர் ரெண்டு வார்த்தையினால இணைக்கப்பட்டு, ஒன்று யெகோவாங்கிற வார்த்தையும் இருக்கும், அடுத்தது சால்வேஷனுங்கிற வார்த்தையும் அதில் இருக்கும். சரி, அதுக்கு முன்னாடி பாருங்கள், கர்த்தர் மோசேட்ட அவர் சொல்லும்போது யாத்ராம 6ஆம் அதிகாரம் 2 வசனம் 3 வசனத்தை பார்த்தீங்கன்னா அதில் கர்த்தர் சொல்கிறார், அண்ட் காட் ஸ்பேக் அன்டு மோசஸ் அண்ட் செட் அன்டு ஹிம், ஐ எம் த லார்ட். கர்த்தர் மோசையை பார்த்து சொல்கிறார், மேலும் கர்த்தர் மோசையை நோக்கி நான் யெகோவா அப்படின்னு சொன்னார். பார்த்துருங்க, அண்ட் ஐ அப்பியர்ட் அன்டு ஆப்ரஹாம் அன்டு ஐசக் அண்ட் ஜேக்கப் பை த நேம் ஆஃப் காட் ஆல்மைட்டி, பட் பை நேம் ஜெகோவா வாஸ் ஐ நாட் நோன் டு தெம். பாருங்கள், அவர் தன்னை ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு வெளிப்படுத்தும் போது சர்வ வல்லமுள்ள தேவனுங்கிற பெயரில் வெளிப்படுத்தினார். ஆனால் யெகோவாங்கிற பெயரில் என்ன செய்யலை, வெளிப்படவில்லை. இந்த யெகோவாங்கிற வார்த்தையை நீங்கள் எடுத்தீங்கன்னா பாருங்கள், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி என்ன செய்வாங்க, இந்த யெகோவா வார்த்தையை உச்சரிப்பாங்க. சிலவங்க யெகோவா அப்படின்னு சொல்லி உச்சரிப்போம். இப்போ நம்ம தமிழில் யெகோவான்னு சொல்லி உச்சரிக்கிறோம். அதே இது இங்கிலீஷில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜெகவான்னு சொல்லி உச்சரிப்போம். இன்னும் ஒரு சிலவங்க யாவேன்னு சொல்லி உச்சரிப்பாங்க, இன்னும் ஒரு சிலவங்க யாவான்னு சொல்லி உச்சரிப்பாங்க, இன்னொரு சிலவங்க யாஹூன்னு சொல்லி உச்சரிக்கிறவங்க இருக்கிறாங்க. அதாவது இந்த யெகோவாங்கிற வார்த்தையினுடைய சரியான ஒரு உச்சரிப்பு யாருக்குமே என்ன செய்யாது, தெரியாது. ஆனால் இதில் ஒரு காரியம் என்ன அப்படின்னா, அதனுடைய எழுத்துக்கள் 4 எழுத்துக்கள் கொண்டவைகள் பார்த்துக்கிடுங்க. கீழே கொடுத்துருக்கிறது இது மாடர்ன் ஹீப்ரூ, இது ஏன்ஷியன்ட் ஹீப்ரூ. இந்த மாடர்ன் ஹீப்ரூவில் 4 எழுத்து இருக்குது, 1 2 3 4. இந்த 4 எழுத்து சேர்ந்தது தான் யெகோவா அல்லாட்டி யாவே. இப்படி பலவிதமான உச்சரிப்பு யாருக்கு எப்படி சரின்னு தோணுதோ அந்த மாதிரி என்ன செய்கிறாங்க, அந்த உச்சரிப்பை அவங்க சொல்கிறாங்க. இப்போது அந்த எழுத்துக்கள், அந்த 4 எழுத்துக்களை பார்த்தீங்கன்னா, நான் இதை நம்ம புரிகிறதுக்காக லெஃப்ட் டு ரைட் எழுதியிருக்கிறேன். ஆனால் ஆக்சுவலி ரைட் டு லெஃப்ட் தான் ஹீப்ரூ எழுதணும். இது மாடர்ன் ஹீப்ரூவில் யோதுன்னு சொல்லுவாங்க, ஆனால் ஏன்ஷியன்ட் ஹீப்ரூவில் யாதுன்னு சொல்லுவாங்க. யாதுன்னா கையின்னு சொல்லி அர்த்தம். யாத் ஹே வாவ் ஹே, அதாவது கையே பார் ஆணியை பார் அப்படின்ற அர்த்தம் வரும். இது உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். இதில் இந்த முதல் 2 எழுத்து, இந்த 2 எழுத்து மட்டும் சேர்ந்தது தான் யா. அதுதான் சகோதரன் சாமுவேல் சொன்னாங்க, யாங்கிறது கர்த்தருடைய பெயர். யா மட்டும் கர்த்தருடைய பெயர் கிடையாது சகோதரனே, யாவும் அவருடைய பெயர் தான். அதே யா சுருக்கமான பெயர். ஆனால் முழு பேர் என்னென்னா யாத்ஹே வாவ்ஹே, இதுதான் முழுமையான பெயர். பார்த்துடுங்க, இந்த முழுமையான பெயருடைய சுருக்கமான பெயர் தான் இந்த யா. பாருங்கள், அந்த 4 எழுத்து கொண்டதில் இந்த 2 எழுத்து சேர்ந்தது தான் யா. அதை நம்ம அடிக்கடி அல்லேலூயா அப்படின்னு சொல்கிறோம். அல்லேலூயானா யாவாகி உம்மை நான் ஸ்தோத்திரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அர்த்தம் வரும். பார்த்துடுங்க, இன்னும் அநேகர் யாங்கிற பெயரை தன்னுடைய பெயரோடு இணைச்சிருக்கிறாங்க. உதாரணமாக ஜக்கரியா, ஜஃபனியா, மல்கியா, அந்த இப்படி ஒரு சிலவங்க தன்னுடைய பெயர் என்ன செய்யுங்க இணைச்சிருக்காங்க, ஏசாயா. இப்படி இந்த யாங்கிறத இணைச்சிருப்பாங்க. ஆனால் இந்த நம்மளுடைய இரட்சகனுடைய பெயர், அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா யெகோவா, அவர் ஜெகோவா இஸ் சால்வேஷன் அப்படின்னு சொல்லி அர்த்தம் வரும். அதாவது 2 வார்த்தை இணைந்து வரக்கூடிய ஒரு பெயர். இதில் இப்போது முக்கியமான ஒரு காரியத்தை நான் சொல்கிறேன். அதாவது the Lord is salvation. The Lord
இந்த 2 வார்த்தை இருக்குல்ல, இந்த 2 வார்த்தையை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த லார்ட் அப்படிங்கிறதுக்கு வந்து 4 எழுத்து கொண்டவை. இப்போ தான் நம்ம பார்த்தோம், யெகோவாங்கிறதுக்கு 4 எழுத்து, யாதே வாவ்ஹே. அதேமாதிரி சால்வேஷன் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா இங்கே நம்பர் கொடுத்துருக்குறேன். அந்த நம்பரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சால்வேஷனுக்கு ஹீப்ரூவில் யெஷுவா அப்படின்னு சொல்லுவாங்க. இது நீங்கள் அடிக்கடி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த யெஷுவாங்கிற பேரை நீங்கள் என்ன செஞ்சுருக்கலாம், கேள்விப்பட்டிருக்கலாம். இது வந்து 5 வார்த்தைகள் கொண்டது. யாத், ஷின், வாவ், ஏன், ஹே. இந்த 5 எழுத்து சேர்ந்தது தான் யெஷுவா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வார்த்தையை நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா ஷுவான்னு சொல்லி வரும். இந்த இது சேர்த்துட்டிங்கன்னா யெஷுவான்னு சொல்லி வரும். இந்த 2 எழுத்து சேர்ந்து தான் என்ன செய்யணும்னா நம்ம ரட்சகனுடைய பெயர். இப்போ இந்த 2 வார்த்தை இணையும் போது இணைஞ்சு எப்படி ஒரு பெயராக மாறுது? முதல் வார்த்தையின் கடைசி எழுத்தும் 2வது வார்த்தையின் முதல் எழுத்தும் என்ன செய்யணும்னா இது எடுபட்டு போயிடும். இந்த 2ம் எடுபட்டு போயிடும். எடுபட்டு போன பிறகு மிச்சம் இந்த 3 எழுத்தும் நான் கீழே போட்டிருக்கிறேன். இந்த 3 எழுத்து நான் அங்கே எழுதியிருக்கிறேன். இந்த 4 எழுத்தை நான் அங்கே எழுதியிருக்கிறேன். நீங்கள் இது எல்லாத்தையும் நீங்கள் சேர்த்து பார்த்தீங்கன்னா அது யெகோஷுவா அப்படின்னு சொல்லி வரும். இதில் நீங்கள் இந்த யெகோ அப்படின்னா என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது என்னது எங்கேருந்து வந்துச்சு? லார்டுங்கிறதுல வந்துச்சு. அதாவது யெகோவா அப்படிங்கிற வார்த்தையில வந்தது. அதுமாரி ஷுவாங்கிறது எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னா யெஷுவாலேருந்து வந்த ஷுவா. இந்த யெஷுவாலேருந்து வந்த ஷுவாவாக இருக்கிறதுனால இதுக்கு அர்த்தம் என்னதுன்னா சால்வேஷன். ஆனால் இந்த பாருங்கள், இது நீங்கள் கேட்டீங்க ஓஷுவா அப்படின்ட்டு. இது ஓஷுவா கிடையாது, இது வெறும் ஷுவா தான். யெகோ அப்படின்னா நீங்கள் கேட்கலாம் அது என்னது அப்படின்னு கேட்டால் அது கர்த்தருடைய பெயர். இதில் இந்த 2 வார்த்தை எலிமினேட் ஆகிறதுனால உங்களுக்கு அது புரிகிறது கஷ்டமாக இருந்திருக்கும். இதுதான் காரணம். இந்த 2 லெட்டர்ஸ் எடுபட்டதுனால தான் உங்களுக்கு இந்த ஓனா என்னது நீங்கள் கேட்குறீங்க. இந்த யெகோஷுவாங்கிறது வந்து எப்படி உருவாச்சு, 2 வார்த்தை சேர்ந்து எப்படி உருவாகிறத உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். பாருங்கள், இதை யெகோஷுவான்னு சொல்லி வரும். இதில் தான் நான் லாஸ்ட் லெட்டர் H சைலண்ட் சொல்லி எழுதுறேன். அது நம்மளை அறியாமலே நம்ம சைலண்ட் பண்ணிடுவோம். போனது இது கிளிப்பில் நான் கொடுத்துருக்கேன் எப்படி H சைலண்ட் ஆகுது அப்படின்ட்டு. அதை நீங்கள் பாருங்கள், அதில் இன்னும் உங்களுக்கு கருத்தை தெளிவை கொடுப்பார். பாருங்கள், உங்கள் கேள்விக்கு பதில் கிடைச்சிருக்குன்னு நான் நினச்சிருக்கிறேன். அது ஓஷுவாங்கிற அர்த்தம் இல்லை, அது வந்து யெகோஷுவா. யெகோ அப்படிங்கிறதுக்கும் ஷுவா அப்படிங்கிறதுக்கும் தனித்தனியாக நான் சொல்லியிருக்கேன். யெகோ எங்கேருந்து வந்துச்சு? அது கர்த்தருங்கிற பேர்லேருந்து வந்துச்சு. ஷுவா எங்கேருந்து வந்துச்சுன்னா அது யெஷுவாங்கிற வார்த்தையிலேருந்து வந்த ஷுவா. அதனால் இது யெகோஷுவா அப்படின்னு சொல்லி வரும் பார்த்துருங்க. ஸோ அதனால் இது தனி ஒரு தான் கர்த்தருடைய பெயர், அதனால் ஓஷுவாக்கு அர்த்தம் இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லவே முடியாது. ஏன்னா யாங்கிறது மட்டும் இல்லை, யெகோவா அப்படிங்கிற அந்த யாதே வாவே இந்த 4 எழுத்து சேர்ந்தது தான் அவருடைய முழு பெயர். இந்த முழு பெயரில் வந்து இந்த யெகோவாங்கிற வார்த்தையும் யெஷுவாங்கிற வார்த்தையும் இணையும் போது தான் யெகோஷுவா அப்படிங்கிற வார்த்தை என்ன செய்து வருது. இது உங்களுக்கு புரிந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி புரியலாட்டி இன்னொரு தடவை நீங்கள் இந்த கிளிப்பை நீங்கள் மறுபடி பாருங்கள். அப்படி புரியலாட்டி நீங்கள் மீண்டும் எனக்கு நீங்கள் கேள்வி எழுப்பலாம். அதுக்குரிய பதிலை நான் உங்களுக்கு என்ன செய்கிறேன், தர்றேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. யெகோஷுவா மேசியாவின் நாமத்துக்கு ஆமென்.